வேற என்னென்ன திரைப்படமே எடுக்கிறீங்க, அந்த திரைப்படத்துக்குலாம் திரையரங்கு கொடுக்குறீங்க, இந்த திரைப்படத்துக்கு கொடுக்கல அப்படிங்கும்போது இதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கும். காஷ்மீர் ஃபைல்ஸ் வந்தது போடாம இருந்தீங்களா? கேரளா ஃபைல்ஸ் வந்தது போடாம இருந்தீங்களா? போட்டீங்கல்ல. அதே மாதிரி இந்த இனத்துக்கான ஒரு படத்தை ஒருத்தவங்க எடுத்திருக்காங்க, அதுக்கு நீங்க வாய்ப்பே கொடுக்க தம்பி. இப்ப நீங்க பெரிய படங்கள் சொல்லக்கூடிய இப்ப பெரிய நடிகர் நடிச்ச படங்கள்லாம் போட்டாங்க, ஓடல, லாஸ் ஆகுது. அதெல்லாம் நீங்க சிறிய படங்கள் நிறைய நீங்க வந்து ஒவ்வொரு இப்ப திரையரங்கு மூடியா வச்சிருக்கீங்க. அது சாமி கும்பிடுற சம்பந்தப்பட்ட விடயங்களை எடுத்திருக்கிறாங்க, திரைப்படம் சார்ந்து எடுத்திருக்கிறாங்க. அதை வந்து ஒரு மூட நம்பிக்கையான திரைப்படம்லாம் சொன்னாங்க. அந்த திரைப்படம் பிவிஆர்ல ஓடல. ஒன்னா இருக்கணும் தமிழன்னு பேசுற தமிழினத்தினுடைய திரைப்படங்களை நீங்க வந்து முடக்குறீங்க. அதுக்குள்ளேயும் ஒரு அரசியல் இருக்குல்ல. பிரித்தாளும் சூழ்ச்சி, ஒன்னா இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகளை பிரித்தாளும் சூழ்ச்சியை நீங்க செய்யறீங்கல்ல, அதுதான் அரசியல். வணக்கம் மக்களே, இது உங்கள் கலாம் டாக்ஸ். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட இருக்கக்கூடிய ஆளுமை ஊடகவியலாளர் தமிழ் சிலம்பு சகோதரன் தான். வணக்கம். வணக்கம் தம்பி. ஆனால் இப்போ சல்லீர்கள் படம் வந்துச்சு, சுரேஷ் காமாட்சி பேசும்போதும் சரி, கௌதம் பேசும்போதும் சரி, தமிழ் சினிமா வந்து தெலுங்கு தான் ஆளுது அப்படின்னு ஒரு கட்டமைப்பு தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அது உண்மையான சுரேஷ் காமாட்சி அந்த வார்த்தை பயன்படுத்தினாங்களா தெலுங்குன்னு? இல்லை, தெலுங்கு அப்படி இல்லை. ஆக்சுவலாக இந்த பிவிஆர் அது வந்தவங்க இங்கே வந்தவங்க எனக்கு வட இந்தியா, ஸோ அந்த ஒரு டாக் போகுது. ஸோ அது இல்லை தம்பி, நீங்கள் வந்து வேற எந்த ஒரு மாநிலத்திலையும் அரசியலும் சினிமாவும் ஒன்றா இருக்கிறத பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் வந்து மலையாளத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா நம்பர் 1ன்னு ஒரு படம் ஒன்று வந்துச்சு. அதில் வந்து கடைக்கல் சந்திரன் அப்படின்னு சொல்லிங்கிற கேரக்டரில் மம்முட்டி அவர்கள் சிஎம்மாக நடிச்சிருப்பார். ஆனால் மம்முட்டி மலையாளத்தில் இதில் கேரளாவில் சிஎம் ஆக முடியாது. ஆனால் இங்கே வந்து தமிழ் சினிமாவில் வந்து நீங்கள் தமிழ் சினிமாவும் தமிழ்நாட்டு அரசியலும் ஒன்றோடு ஒன்று பிணைந்து இருப்பது. அதனால் சினிமாவையும் அரசியலையும் இங்கே புறந்தள்ளிட முடியாதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 முதலமைச்சர்கள், 5 கூட வச்சுக்கலாம். இப்போ அடுத்த தமிழ்நாட்டினுடைய இளவரசராக சொல்லக்கூடிய முடிசூடா மன்னனாக இருக்கக்கூடிய அண்ணன் உதயநிதியும் நடிகர்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவரையும் கட்டமைக்கக்கூடிய கிட்டத்தட்ட 5, 6வது முதலமைச்சருக்கு கூட நெருங்க போகுதுன்னு வச்சுங்க, வந்துட்டா. அப்படி இருக்கிறப்ப வந்து இங்கே வந்து சினிமாக்குள்ள ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது உண்மைதான். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை, எல்லாருக்கும் தெரிந்த விடயம்தான். அது வந்து ஒற்றை சார்ந்து இயங்குதா அப்படின்னு பார்க்கும் பொழுது, இப்போ இந்த சல்லியர் திரைப்படம் வந்த பிறகு சல்லியர் திரைப்படத்துக்கான திரையரங்குகள் தரப்படாமல் இருக்கிறத பார்க்கும் பொழுது அப்படி ஒன்று இருக்கோ அப்படின்னு நமக்கு தோணுது. 27 திரையரங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. பிவிஆர் மாதிரி பெரிய பெரிய மாலில் கொடுக்கல. 27 திரையரங்கம் தமிழ்நாட்டு ஃபுல்லாக 27 ஒரு தமிழினத்தினுடைய வரலாற்றை, ஒரு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 12 கோடி மக்கள் வாழக்கூடிய ஒரு இனச்சாவில் நடந்த ஒரு பிரிவை பற்றிய ஒரு திரைப்படத்தை பதிவு செய்யும் பொழுது அந்த திரைப்படத்துக்கான ஒரு திரையரங்கு கிடைக்கலன்னா அது எவ்வளோ பெரிய மன வருத்தம். வேற என்னென்ன திரைப்படமே எடுக்கிறீங்க, அந்த திரைப்படத்துக்குலாம் திரையரங்கு கொடுக்குறீங்க, இந்த திரைப்படத்துக்கு கொடுக்கல அப்படிங்கும்போது இதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கும் அப்படிங்கிறத இப்போ அண்ணன் கௌதமன் அவர்கள் இயக்குனராகவும் இருக்கிறாரு, திரைப்படம் பண்ணியிருக்கிறாரு, அரசியலும் இருக்கிறாரு. அண்ணன் சுரேஷ் காமாட்சி அண்ணா அவர்களும் அவருக்கு ஒரு அரசியல் உண்டு, ஒரு தத்துவம் உண்டு. எங்களை போன்ற ஒரு தத்துவத்தை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை. அப்படி இருக்கும் பொழுது அவரை புறந்தள்ளுவதற்கு இந்த திரைப்படம் ஒரு காரணமாக இருக்குமா, இல்லை அதை எடுத்தவர்கள் தமிழினத்தை சார்ந்தவர்கள் தமிழின வரலாற்றை எடுத்திருக்கிறார்கள்ங்கிற விடயமும் இருக்கும் தானே? அப்படி ஒரு அரசியலும் அப்படி ஒரு விடயமும் இருக்க தான் செய்யுது. மறைமுகமாக அந்த அரசியல் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கு. இல்லை, நீ திரும்பவும் இந்த கேள்வி என்னன்னா, தமிழ் தேசியம் பேசக்கூடிய, தமிழ் சார்ந்த படங்கள் எடுக்கக்கூடிய, தமிழ் இனத்துக்கான அரசியல் பேசக்கூடிய படங்கள் எடுக்கக்கூடிய அனைத்துமே வந்து இந்த இடத்துலையும் பிவிஆர் மால் வந்து கொடுக்கல, அங்கேருந்து நீ இங்கே வந்த இந்த இடத்துல வச்சிருக்க என் படத்துக்கே நீ கொடுக்க முடியும். நல்ல படம் ஓடிச்சுன்னா உங்க தேட்டர் தர போறாங்க. நீங்க 27 தேட்டர்ல உங்களுக்கு படம் வருது அப்படின்னா, படம் நல்லா ஓடிடுச்சுன்னா அடுத்து பிவிஆர்ல கொடுக்க தான் போறாங்க. என் படம் நல்லா அந்த படம் நல்லா ஓடுது, நம்ம இதில் போடலாம்னு பண்ணதான் போறாங்க. முடிவுன்றது மக்கள் தீர்மானிக்கலாம். ஒரு படம் நல்லா இருக்கு நல்லா இருந்து முடிவு வந்து மக்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. பட் தீர்மானிக்கும் போது நீங்கள் தேட்டருக்கு கொடு, ஓடலன்னா மக்கள் தீர்மானிப்பாங்கன்றது. அவங்க ஒரு ஸ்க்ரீன் பண்ணுறாங்க, அவங்களுக்கு செலவு பண்ணுறாங்க, ஒரு ஸ்க்ரீன் போடுறாங்கன்ற போது அவங்களுக்கு செலவு இருக்கும் இல்லையா, அதை யோசிப்பாங்கல்ல. இல்லை தம்பி, நீங்கள் ஒரு விடயம் புரிஞ்சுக்கணும். இப்போ 27 திரையரங்குகள் எங்கெங்கே கொடுக்கப்படுது, எவ்வளோ மக்கள் போய் பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. இது வந்து திட்டமிட்டமான ஒரு புறக்கணிப்பு தான் தம்பி. இதை நீங்கள் வந்து அது வேணுங்கிறதே வந்து படம் சின்ன படம் நல்லா வரல, படம் போட்டால் தானேங்க தம்பி தெரியும், ஒரு காட்சிகள் நீங்கள் கொடுத்தா தானே தெரியும். இப்போ நான் பிவிஆரில் நீங்கள் போய் பார்த்துட்டு செம்ம மொக்க படம்டா இது அப்படின்னு நிறையா தம்பிகள் சொல்கிற திரைப்படம் போட்டிருக்காங்கல்ல. நீங்கள் ஒரு கதவையே திறக்காம, கதவை திறந்து உள்ள திரையில் நீங்கள் போட்ட பிறகு நீங்கள் அந்த திரைப்படம் சரியில்லைன்னா தூக்கலாம். ஆனால் அந்த திரைப்படத்துக்கு வாய்ப்பே கொடுக்காம ஒரு திரைப்படத்தை நீங்கள் புறக்கணிக்கும் போது தான் கேள்வி எழுதுல.
மல்டிப்ளெக்ஸ்ல இந்த திரைப்படம் வந்துடக்கூடாது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்குல்ல. நீங்க சின்ன சின்ன சிற்றூர்கள்ல ஒரு 27 திரையரங்கள்ல தரீங்க, அது பிரச்சனை இல்லை, அது அங்க உள்ள சிற்றூர்கள் மட்டும். மல்டிப்ளெக்ஸுங்கிறது பல 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 சார்ந்த மக்கள் வாழக்கூடிய இடம் தம்பி. அந்த இடத்துல நீங்க ஒரு மல்டிப்ளெக்ஸ்ல பிவிஆர் எத்தனை இருக்கோ அங்கங்க ஒரு இடத்துல ஒவ்வொரு காட்சி கொடுத்துருந்தா கூட மக்கள் போய் பார்த்துட்டு அதுக்கான விடயத்தை சொல்லுவாங்க. நீங்க அப்படியே புறக்கணிக்கிறீங்கன்னா கேள்வி எழும்புல. இப்ப நீ தமிழ்நாட்டுல திரையரங்கு வச்சிருக்க தம்பி, இங்க இருக்கக்கூடிய அதிகப்படியான மொழி பேசக்கூடிய மக்கள் 90% பேர் தமிழர்கள். தமிழர்கள் வாழக்கூடிய இடத்துல நீ திரையரங்க வைத்துக்கொண்டு தமிழர்களுடைய பொருளாதாரத்தை நீங்க எடுத்துக்கொண்டு நீங்க பிவிஆருக்கு போனீங்கன்னா ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் இல்லாம வெளில வர முடியாது தெரியுங்களா. நானே கம்மியா சொல்றேன்னு நினைக்கிறேன். நீங்க டிக்கெட்டுக்கு ஒரு பணம், அதை இல்லாம நீங்க அங்க போயிட்டு ஏதாவது ஒரு பொருட்கள், உணவுப் பொருட்கள் நீங்க வாங்க, அதை உணவுப் பொருட்கள் சொல்லக்கூடாது, சிறிய உணவுகள் எல்லாம் நீங்க வாங்கணும்னா கார் பார்க்கிங் எல்லாமே சேர்த்து நீங்க உங்களுக்கு ஒரு ஆளுக்கே கிட்டத்தட்ட 1500 ரூபாய். இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக 90% தமிழர்கள் தான் அந்த பொருளாதாரத்தை. உங்களுக்கு தமிழத்தை சார்ந்து ஒரு திரைப்படம் எடுத்திருக்கிறாங்க, அந்த வழியை சொல்றாங்க. அப்படின்னா நீங்க இப்போ உங்க இனத்துல ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, அதை சார்ந்து இப்ப நீங்க குஜராத் ஃபைல்ஸ் வருது, நீங்க போடாம இருந்தீங்களா? காஷ்மீர் ஃபைல்ஸ் வந்தது போடாம இருந்தீங்களா? கேரளா ஃபைல்ஸ் வந்தது போடாம இருந்தீங்களா? போட்டீங்கல்ல. அதே மாதிரி இந்த இனத்துக்கான ஒரு படத்தை ஒருத்தவங்க எடுத்திருக்காங்க, அதுக்கு நீங்க வாய்ப்பே கொடுக்கப்படாம மறுக்கப்படுதுன்னா அதுக்கு பின்பு அரசியல் இருக்கதான் செய்யுது. அதை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லை, ஆண்டுக்கு நிறைய திரைப்படங்கள் வருது. கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 232 படங்களுக்கு மேலே வந்திருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அதில் பெரிய படங்களே அந்த அளவுக்கு ஓடலை. இது கூலியா இருக்கட்டும், தக் லைஃபா இருக்கட்டும், இட்லி கிடையாது, பெரிய படங்களே ஓடலை. பெரிய படங்கள் ஓடும்போது சின்ன படங்களுக்கு நான் ஏன் கொடுக்கணும், அது அவங்களுக்கு லாஸ் தான் அப்படின்றதால யோசிப்பாங்க. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இது எனக்கான இனத்துக்கு. இப்ப நீங்க பெரிய படங்கள் சொல்லக்கூடிய இப்ப பெரிய நடிகர்கள் நடிச்ச படங்களா போட்டாங்க, ஓடல, லாஸ் ஆகுது. அதெல்லாம் நீங்க சிறிய படங்கள் நிறைய நீங்க ஒவ்வொரு இப்ப திரையரங்கு மூடியா வச்சிருக்கீங்க. இல்ல, சிறிய படங்களும் அந்த அளவுக்கு போகலன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல அதான் நீங்க படத்தை போட்டாதானே போதா இல்லையான்னு தெரியப்படும் உங்களுக்கு. இப்ப இந்த திரைப்படம் வெற்றிகரமா உலக நாடுகள்ல ஓடிடில போயிட்டு இருக்கு, மிகப்பெரிய ஒரு விடயம் இப்ப நடக்க போகுது, நடக்கும் நம்புறேன் நான். அப்படி இருக்கும் பொழுது நீங்க அப்ப தெரிஞ்சுப்பீங்களா இந்த படம் எப்படி போச்சுன்னு. நீங்க படத்தை போடவே விடல தம்பி, அதுதான் இருக்கு. நீங்க கதுவே திறக்கலங்கிறது தான் எங்க வழி. இல்லைன்னா இப்போ சுரேஷ் காமாட்சி அவர்களை நான் பார்க்கும்போது கமர்ஷியலா படங்களுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இனம் சார்ந்து மொழி சார்ந்து தனக்கு அரசியல் பேசக்கூடிய ஒரு படங்களாவே அவர் எடுக்கிறாரு போது அவருக்கு கொள்கை சித்தாந்தங்கள் இருக்குல்ல. பிவிஆர் மாதிரி ஒரு மால்ல அவங்களுக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கும். ஓகே, இந்த படங்கள் எடுக்கலாம், இந்த படங்கள் எடுக்கக்கூடாது, சின்ன படங்கள்லாம் எடுக்க மாட்டேன், பெரிய அது உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு விருப்பம். அதான் தம்பி நான் சொன்னல, இப்ப நீங்க காஷ்மீர் ஃபைல்ஸ் எந்த தத்துவத்தை சார்ந்த படம் தம்பி? சரி, அதுக்கப்புறம் இப்ப இடையில காந்தாரா 1 இருக்கட்டும் 2 இருக்கும், எதை சார்ந்த படம்? இங்க இருக்கக்கூடிய ஒரு திராவிட தத்துவத்தை பேசக்கூடியவர்கள் காந்தார திரைப்படம் மிகப்பெரிய என்ன சொல்றது அது சாமி கும்பிடுற சம்பந்தப்பட்ட விடயங்களை எடுத்திருக்கிறாங்க, திரைப்படம் சார்ந்து எடுத்திருக்கிறாங்க. அதை ஒரு மூட நம்பிக்கையான திரைப்படம்லாம் சொன்னாங்க. அந்த திரைப்படம் பிவிஆர்ல ஓடலையே, அது எந்த தத்துவத்தை சாதனை கிட்டத்தட்ட நீங்க கொடுத்தாதானே. இப்ப நீங்களே சொல்றீங்க வசூல் சாதனை 700 கோடி வருது அப்படின்னு. இப்ப நீங்க சல்லியர் படத்தை விட்டுருந்தீங்கன்னா இனம் சார்ந்த படம் பார்க்கறவங்க தியேட்டரை ஃபில் பண்ணிருப்பாங்கல்ல. ஃபில் பண்ணியிருந்தா நீங்க கேள்வி எழுப்பலாம், இந்த படம் ஓடல. அடுத்த முறை நீங்க எங்களுக்கு வாய்ப்பே கொடுக்கல தம்பி. அப்ப வாய்ப்பு கொடுக்காது. என் நிலத்துல, எங்களோட நிலத்துல உங்களுடைய நிறுவனம் இருக்கு, எங்க நிலத்தை சார்ந்த ஒரு திரைப்படத்தை நாங்க எடுத்திருக்கோம், அந்த திரைப்படத்துக்கு நீ வாய்ப்பை கொடுக்கலன்னா அப்ப உங்களை புறந்தள்ள வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குல்ல. புறந்தள்ள தேவை இருக்குன்னா நீங்க தயாரிப்பாளர் சங்கம் போகலாம். இனிமே பிவிஆருக்கு எந்த படமும் கொடுக்க முடியாதுன்னு ஒரு அதான் தம்பி நான் சொன்னல, அதான் திரைத்துறையிலேயே பல அரசியல் இருக்கு தம்பி, பல சங்கங்களுக்குள்ள அரசியல் இருக்கு. விரும்மாண்டின்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு தம்பி, உங்களுக்கு தெரியுமா? விரும்மாண்டி திரைப்படம். விரும்மாண்டிக்கு இன்னொரு பேர் வச்சாங்க அந்த காலத்துல. அந்த திரைப்படம், அந்த அரசியல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லையா? அந்த திரைப்படத்துக்கு சண்டியர்னு பேர் வச்சாங்க. சண்டியர்னு பேர் வைக்கக்கூடாதுன்னு இங்கே ஒரு அரசியல் நடந்துச்சு. ஏன்னா சண்டியருங்கிறது ஜாதிக்கு, ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு வைக்கக்கூடிய பெயரை வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் தலைவர் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார். அந்த படத்துக்கு சண்டியருக்கு அப்புறம் தான் விரும்பாண்டின்னு பேர் வச்சாங்க. விரும்மாண்டி திரைப்படம் நீங்க பார்த்துருக்கீங்களா தம்பி? பார்த்துருக்கேன். விரும்மாண்டி திரைப்படம் என்ன அரசியலை பேசுச்சு? விரும்மாண்டி திரைப்படம் தூக்கு தண்டனையே இருக்கக்கூடாது, ஏற்கனவே அவன் தவறு செஞ்சுட்டு தான் அவனுக்கு சிறை தண்டனை கொடுக்குறோம், சட்டமே அவனை கொல்லக்கூடாது, ஒரு தூக்கு தண்டனை இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விடயத்தை பேசின திரைப்படம். புரியுதுங்களா? அந்த திரைப்படத்தை சாதி திரைப்படம்னு இங்க உள்ள அரசியல் முற்றுக்குட்டு ஒரு மிகப்பெரிய முத்திரை குத்தி அந்த திரைப்படம் சரியில்லைன்னு திரைப்படத்தினுடைய பெயர் பதிவு செஞ்சப்பே அரசியல் நடந்துச்சுங்க. இந்த அரசியல் யாரு செஞ்சான்னு தெரியுமா உங்களுக்கு? ஆனா அந்த திரைப்படத்துல இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, எப்பா பயிர் சாப்பிடுங்கப்பா, அப்பா உரம் போடாத சாப்பாடை சாப்பிடுங்கப்பா, அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கோம்ல. 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த திரைப்படத்துல பேசியிருப்பாங்க. இன்னைக்கு நம்மாழ்வாரை பத்தி எல்லாருக்கும் தெரியும். 20 வருஷத்துக்கு முன்னாடி
நம்மாழ்வாரோட கோட்டை அடிகோடிட்டு கமலஹாசன் படத்துல பேசியிருப்பார். மேல் வந்து இந்த தண்டு வருது இல்ல, ஒரு தட்டை வருது, நம்ம டெல்டா மாவட்டத்தில் பார்த்துருவீங்க, சோள தட்டை வெட்டுறோம்ல, மேல் கதிர் வீட்டுக்கு, நடுக்கதிர் மாட்டுக்கு, வேறு வந்து மண்ணுக்கு அப்படின்னு சொன்னதை விருமாண்டி திரைப்படத்துல கண்டிப்பா புரியுதுங்களா? அந்த படத்தை சாதிய படம்னு பேசப்பட்டுச்சு. அன்றைக்கு அந்த திரைப்படத்தை எதிர்த்து இன்றைக்கு பெரிதா பேசக்கூடிய ஒரு இயக்குனர் அன்றைக்கு உதவி இயக்குனர் இருக்கிறப்ப கட்டுரைலாம் எழுதினார். அந்த திரைப்படம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்வதற்கான பேசின ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தை சாதி திரைப்படம்னு உத்தரவு தந்தார். அதோட இல்ல தம்பி, தமிழினத்தினுடைய அடிப்படை வழிபாட்டு முறை என்பது இயற்கை முறை. எங்க ஆத்தா சொல்லியிருக்கு, நீங்க எல்லாம் 3 சாமி கும்பிடுறோம்டா, எங்க ஆத்தா சொல்லியிருக்கு 5 சாமி கும்பிட சொல்லி, நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்புன்னு சொல்லுவாப்புல. 3 சாமி கும்பிடுறதுன்னா தெரியுதுங்களா? 3 மதங்களை சொல்றாங்க, 3 மதத்தை கும்பிட சொல்றாங்க. ஆனா எங்க ஆத்தா சொல்லியிருக்கு 5 சாமி கும்பிட சொல்லி. 5 சாமினா என்ன சாமிடா? நிலம், நீர், காற்று, ஆகாயம். இந்த 5 ஆற்றல்களை நீ கும்பிட்டாதான் பஞ்சம் வராது, நம்ம உடலுக்கும் சோறு அடையாதுன்னு பேசியிருப்பாரு. இந்த திரைப்படத்தை இன்ன வரைக்கும் சாதிய திரைப்படம் உத்தரவு தந்தார். எங்க நிலப்பரப்புல எங்களுக்கான அரசியல் பேசப்பட்ட ஒரு திரைப்படம் அது. அந்த திரைப்படத்தினுடைய தலைப்புக்கே அரசியல் நடந்துச்சுங்க. ஒண்ணுமில்லாத திரைப்படத்தை தியேட்டர்ல கொண்டாடின பிறகு, ஓடிடியில வந்த பிறகு அந்த திரைப்படம் சரியில்லாத திரைப்படம் பேசப்பட்டதெல்லாம் இருக்குல்ல. நீங்க மதிக்கக்கூடிய நீங்க விஜய் அவர்கள் எல்லாரும் கொண்டாடுறாங்க. முன்பு ஒரு தேதி அறிவிக்கப்பட்டு விஜய் வராருங்கிறதுக்காக மாற்றி வைக்கப்பட்ட தேதி நடக்குது இல்ல, இங்க அரசியல் இல்லையா? அப்ப இது முழுக்க முழுக்க தமிழினம் சார்ந்து எந்த விதமான விடயங்களும் இந்த மண்ணில் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விடயத்தை, அந்த தத்துவத்தை தாங்கி நிற்கிற எந்த அரசியலும் இந்த மண்ணில் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு ஒரு திட்டமிட்ட அரசியல் தானே இது. இந்த அரசியலுக்கு பின்பு யார் இருக்கான்னு நானும் குற்றம் சாட்டல, மதிப்புக்குரிய அண்ணன் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்களும் குற்றம் சாட்டல. ஏன்னா இங்க எல்லாருமே ஒரு திரைப்படத்தை எதுக்குது, எண்ட் ஆஃப் த டே இது மணி, எண்ட் ஆஃப் த டே பணம் சார்ந்த தொழில் அது. இப்போ நாங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் வச்சிருக்கிறோம், நாங்களும் ஒரு சின்ன சின்ன திரைப்படங்களும் உங்களுக்கு தெரியும், ஒரு திரைப்படம் 2 திரைப்படம் ஆவணப்படங்கள் பண்றோம். எல்லாருமே சின்ன சின்ன விடயங்கள் பண்றோம். அப்ப சின்ன திரைப்படங்கள் பண்ணல, தம்பி வந்து ஒரு நடிகர் ஆகணும், நடிச்ச ஒரு திரைப்படம் வருது, பிஆர் தேட்டர் கொடுக்க மாட்டேன், போட்டா தானே தெரியும் அந்த திரைப்படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா. இல்லைண்ணா, இப்போ ஒரு படம் வரும்பொழுது தமிழ் படத்துக்கு வாய்ப்பு கிடையாது, தமிழ் படத்துக்கு வாய்ப்பு இல்லை, இங்க வந்து பிரிவினைவாதம் இருக்கு, பிவிஆர் மேல இருந்து வடமாநிலத்திலேருந்து வந்தது, தெலுங்குல வந்து தமிழ் சினிமா வாழ்ச்சி பண்றாங்க, நாங்க அடிமையா இருக்கோம் அப்படின்னு ஒரு விஷயங்கள் பேசும்போது, நீங்க தொடர்ந்து இந்த அரசியலை பேசிட்டே இருக்கும்பொழுது அடுத்த வர சந்ததிகளுக்கு மதுதான மனநிலையில இருக்கும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல? இல்ல அப்படி இல்லை, நீங்க புறக்கணிக்கப்படும் பொழுது புறக்கணிக்கப்படுறதை பேசிதானே ஆகணும். பேசாம எப்படி இருக்க முடியும்? பேசாம எந்த வித புரட்சியும் நடக்காது. இல்லைண்ணா, அது பேசல ஆக்சுவலாக வந்து ஒதுக்கப்படும் போது புறக்கணிக்கப்படும், நம்ம பேசிதான் ஆகிறோம், கத்துறோம், பேசுறோம், போராட்டம் பண்றோம். பட் ஆனால் அந்த போராட்ட தளத்திலே நம்ம என்ன பண்றோம், நான் இந்த இடத்துல ஒடுக்கப்பட்டிருக்கேன், நான் இந்த இடத்துல எனக்கான வாய்ப்பு இங்கே இல்லை, என் வாய்ப்பு மறுக்கப்படுதுன்ற ஒரு விஷயம் தொடர்ந்து பேசும்போது அடுத்த வர சினிமாக்காரனுக்கு என்ன மனநிலை இருக்கணும்? இல்லை தம்பி, இப்போ நீங்க சொல்றீங்கல்ல சாதிய ரீதியாக ஒடுக்கப்படுற திரைப்படங்கள் இங்கே கொண்டாடப்படுதில்லை. ஒன்னா இருக்கணும் தமிழினம் பேசுற தமிழினத்தினுடைய திரைப்படங்களை நீங்க வந்து முடக்குறீங்க. ஏன் முடக்குறீங்க தம்பி? நாங்க வந்து சாதிய ரீதியாக ஒடுக்கப்பட்டிருக்கோம், சாதிய ரீதியாக டிஸ்கிரிமினேஷன் பண்ணப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லுங்க. தமிழ் தேசிய தத்துவ படங்கள் என்ன சொல்ல வருதுன்னா, எப்ப அது நடந்து முடிந்ததுக்கு இருக்கு, பிரச்சனைகள் பேசலாம், அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா இப்போ ஒரே மேடையில ஒன்னா நிற்போம், பிரச்சனை நமக்கு வேற ஒன்னா இருக்கு அப்படின்னு சொல்ற திரைப்படங்களை நீங்க அனுபவிக்க மாட்டீங்க. அதுக்குள்ளேயும் ஒரு அரசியல் இருக்குல்ல, பிரித்தாளும் சூழ்ச்சி. ஒன்னா இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகளை பிரித்தாளும் சூழ்ச்சியை நீங்க செய்யறீங்கல்ல, அதுதான் அரசியல். அந்த அரசியல் தான் செஞ்சுட்டு இருக்கீங்க. இந்த சினிமாக்குள்ள ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கு தம்பி, அந்த அரசியலை எல்லாருமே செய்து கொண்டு இருக்கிறார்கள். இல்ல, இப்ப பேரன்புன்னு ஒரு படம் ஒண்ணு வருது, கடைசி விவசாயின்னு ஒண்ணு வருது, நல்ல படங்கள் தான், மக்களுக்கான மனிதனுக்கான அரசியலை பேசக்கூடிய படமாவே இருக்கட்டும். பட் ஆனா தியேட்டர்ல ஓடலையே. இல்ல, அது வர்த்தக ரீதியான ஒரு வெற்றியை நீங்க கொடுக்கல அப்படின்னு, அது வந்து உத்திகள் இருக்கு தம்பி. இப்ப அதை வந்து இப்போ வந்து அந்த உத்திகளை கையாண்டு அது ஒவ்வொரு இயக்குநர்களுக்கான ஒரு விடயமா இருக்கு. இப்ப நீங்க சொல்ற அந்த திரைப்படம் ஓடல, ஆனா தெலுங்குல ஒரு நடிகர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு பிடிச்ச திரைப்படம் பேரன்பை சொல்றாரு. என்ன எப்படி எடுத்துப்பீங்க நீங்க? வசூல் ரீதியா வெற்றி பெறல, ஆனா அந்த படம் தாங்கி நிற்கும் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த 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 இயக்குனரோட முதல் படம் கற்றது தமிழ். கற்ற தமிழை வாங்கி வெளியிட்ட சல்லியருடைய ப்ரொடியூசர் இன்னைக்கு இருக்காரு, அவர் தான் படம் யாருன்னு தெரியுமா? சுரேஷ் காமாட்சி. சுரேஷ் காமாட்சின்னா வாங்கி வெளியிடுறாங்க. அதை முதல்ல உருவாக்குறதுக்கு தயாரிப்பாளர் இருந்தவர் அண்ணன் கருணாஸ் அவர்கள், நடிகர் கருணாஸ். நடிகர் கருணாஸ் தான் கற்றது தமிழ் திரைப்படத்தை வாங்கி வெளியிட்டவர். அன்றைக்கு வெளியிட்ட போது அந்த திரைப்படம் சரியா போகல. இன்றைக்கு கற்றது தமிழை எல்லாருக்கும் கல்ட்டு மூவின்னு பேசுறீங்களா? கற்றது தமிழ் மாதிரி ஒரு திரைப்படம் இல்லைன்னு பேசுறீங்கல்ல.
ஆனால் வெளியிட்ட போது அந்த திரைப்படம் வணிக ரீதியாக வெற்றி பெறல தம்பி. கோடீஸ்வரனாக இருந்த கருணாசன்னன் அவர்கள் அவர் வாயாலே சொன்னது, நான் கூட சொல்லலை இந்த பேட்டி, அவரே கொடுத்துருக்காரு அந்த பேட்டி. அடுத்த நாள் ஒண்ணுமே பல விடயங்களை இழந்திருந்தார். கற்றல் தமிழை வாங்கி வெளியிட்டவர். ஓகே, இப்போ வர தமிழ் சினிமாக்கள் தொடர்ந்து வந்து வன்முறையும் சாதியும் தூண்டுது. திருத்தணியில் நடந்த ஒரு விஷயங்கள் பேசப்படுது. இப்போ நிறைய பேரரசு கொண்டு தமிழ் சினிமா வந்து வன்முறையை தூண்டுற மாதிரி இப்போ சினிமாக்கள் எடுக்கிறாங்க. பாரதி தொடங்கி வெற்றிமாறன் தொடங்கி நெல்சன் லோகேஷன் வருஷலா குற்றச்சாட்டுகளை வந்துட்டு இருக்கு. தமிழ் சினிமா உண்மையிலே அந்த மாதிரி விஷயத்துல இல்லை, அது இப்போ தமிழ் சினிமா என்பது நீங்கள் ஒரு ஒரு விடயங்களில் ஒரு ஜானர் வந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் அந்த வெட்டும் குத்தும் இந்த டைம் அதுவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். முன்பு வந்து குடும்ப படங்கள் வந்துச்சு, விக்ரமன் ஐயா படங்கள் சார்ந்தெல்லாம் குடும்ப படங்கள் வந்துச்சு. அன்பு வந்து குடும்ப உறவுகளுடைய பிரச்சனைகளை பேசின படங்கள் இருக்கு. நடுவில் மெய்யழகன் வந்து எல்லாரையும் அப்படியே எல்லா நடிகர் அதே வந்து அவர் யாரு, அதே ஒரு தெலுங்கு நடிகர் சொல்ற, என் வாழ்க்கையில ஒரு 100 வருஷத்துல ஒரு திரைப்படத்தை குறிப்பிடணும்னா மெய்யழகன் தான் சிறந்த படம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு நடிகர் பேட்டிலாம் கொடுத்துருக்கிறாரு. நானி அவர்கள் அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப வந்து இந்த சாதியம் வன்மம் இதை சார்ந்த திரைப்படங்கள் வருவது ஒரு காலகட்டத்துக்கு வரை தான் மக்கள் பார்ப்பாங்க தம்பி. இப்பயே பல பேர் சலிப்பு தட்டுருச்சு, பல பேர் தேட்டருக்கு போறது இல்லை. உங்களுக்கே தெரியும், அதாவது ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து போறதே இல்லை. நீ ஏன்னா நீங்க திரைத்துறையை ஐசோலேஷன் பண்றீங்க. திரையரங்குல தான் ஐசோலேஷன் இல்லாம எல்லாரும் உட்காந்து படம் பார்க்க முடியும். ஆனா நீங்க ஒன்னு அடையாளப்படுத்திட்டு போறீங்களா, இந்த திரைப்படம் இதை சார்ந்த அடையாளம் தான் அப்படின்னா நீங்க திரைக்கூடத்துக்கு போறப்ப ஐசோலேஷன் பண்றீங்க. அறிவாசன் அம்பேத்கர் சொல்றாரு, மெர்ஜினின் மெயின் ஸ்ட்ரீம்ங்கிறாரு. வெளில இருக்கிற நீ உள்ளவா ஒன்னா சேர்ந்து பயணிங்கிறாரு. திரையரங்குல தான் ஒன்னா உட்காரணும்னே சொல்றோம், ஒன்னா உட்காந்து படம் பாருன்னு சொல்றோம். அங்கேயே ஐசோலேஷன் நடக்குது. நீ வராத, நாங்க இதை சார்ந்த திரைப்படம் எடுத்திருக்கோம் அப்படின்னா பொதுஜன மக்கள் அப்ப இதை போய் நாம எதுக்கு பார்க்கணும்? பல பேர் வன்மம் இருக்குல்ல மனசுக்குள்ள, அந்த வன்மம் வேணான்னு தான் திரைப்படமே எடுக்கிறாங்க. ஆனாலும் அந்த வன்மத்தை நீங்க அடையாளப்படுத்தி காட்டிடுறீங்க. அப்ப அங்கேயுமே ஐசோலேஷன் நடக்குது. திரைத்துறையில ஐசோலேஷன் இருக்கு தம்பி, புறந்தள்ளுதல். அது எதனால நடக்குதுன்னு அலசி ஆராயணும். எனக்கு வந்து இப்படியாப்பட்ட உதவி இயக்குனர் தான் வரணும், இந்த சமூகத்துல உள்ளவர் தான் வரணும் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா நீங்க அப்படிதான் பார்க்கணும். ஓகே, இந்த திருத்தணி சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த வெட்டின அந்த 4 பேர்ல வந்து 2 பேர் வந்து இவங்க பர்டிகுலர் நீங்க இந்த சாதி தான், உன்னுடைய முடிய பாரு, ட்ரெஸ்ஸை பாருன்ற ஒரு விமர்சனங்களை வந்துட்டு இருக்குல்ல. இந்த விஷயம் வந்து சாதியாவே இதை கட்டமைக்கிறாங்களோ, சினிமா பார்த்து அவன் பண்றான், பட் ஆனா இந்த குறிப்பிட்ட சாதியில இருந்தா வந்து பண்றான்றவர். அதுதான் ஒரு பொது சமூகத்துல பொது புத்தியாக இப்படிப்பட்டவர்கள்லாம், இந்த உடை அணிந்தவர்கள் இப்படிப்பட்டவர்கள்லாம் இந்த சமூகத்தை சார்ந்தவர்னு ஒரு பொது புத்தியை காட்டுறீங்கல்ல. காட்டுனதிலிருந்து சரி, பேசுவதிலிருந்தும் சரி இருக்கக்கூடிய சிக்கல். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சிந்திங்க, பறை இசை என்பது ஒரு இசைக்கருவி தம்பி. அந்த இசைக்கருவியை ஒரு சமூகத்தை சார்ந்த இசைக்கருவியாக கொண்டு போய் சேர்த்தது யார்? இல்லை அதே இசைக்கருவியை எடுத்துக்கொண்டு அதுதான் எங்கள் இசைன்னு சொன்னது யார்? இது ரெண்டுக்குள்ள நடக்கிற விஷயம். முன்னாடி வந்து ஒரு இலக்கியம் வந்துச்சு. அந்த இலக்கியத்தை கும்பகோணத்தில் இருந்த ஒரு புரட்சியாளர் சொன்னார், பறையை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு சமூகத்தினோட அடையாளம் சொல்லாதீங்க. பறையை சார்ந்து யார் இசையும் எங்களுக்கான இசை தான். தலித் இலக்கியம்னு ஒரு இலக்கியம் கிடையாது அப்படின்னு எல்லாரும் இங்கே வந்து ஒரு விடயத்தை குறிப்பிட்டு பேசுகிறாங்க. அப்படி கிடையாது, எங்களுக்கு சங்க இலக்கியங்களும் எங்கள் இலக்கியம் தான் அப்படின்னு சொன்னவர்கள் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் எப்படி உங்களை அடையாளப்படுத்திக்கிறீங்கன்னு இருக்குல்ல. நீங்களே உங்களை ஐசோலேட் பண்ணுறீங்களா, இல்லை நீங்களே உங்களை அடையாளப்படுத்திக்கிறீங்களா? யாரோட ஒரு சுய சிந்தனைக்காக, யாரோட எதிர்கால அரசியலுக்காக இந்த மக்களை கூறுபடுவது எந்த விதத்தில் நியாயமானது? ஒற்றுமையை நோக்கி நகருங்கள்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அறிவாசன் அம்பேத்கரோட சிந்தனையே மெர்ஜின் மெயின் ஸ்ட்ரீமுக்கு வாங்கன்னு சொல்றாரு. ஆனா நீங்க ஒற்றை சார்ந்த ஒரு விடயத்தை நீங்க குறிப்பிட்டு திரும்ப பின்னுக்கு தள்ளுறீங்க. நான் சொல்றேன், பறை இசைன்னு யாரு ஒரு சமூகத்துக்கு அடையாளம் சொன்னது? ஏன் அவனால யாழ் இசைக்க முடியாதா? வயலின் வாசிக்க மாட்டாரா? ட்ரம்ஸ் அடிக்க முடியாதா? அப்ப நீங்க தானே அடையாளப்படுத்துறீங்க. எல்லாத்துக்குமான இசையா பாருங்க, அதை எல்லாத்துக்குமான விடயமா பாருங்க. தலித் இலக்கியம்னு ஒரு இலக்கியம் கிடையாது தம்பி, தலித் இசைன்னு ஒரு இசை கிடையாது, அப்படி ஒரு வகைப்பாடே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நீங்க ஏன் ஐசோலேட் பண்றீங்கன்னு ஒரு கேள்வி எழுப்புவாங்களே பொது சமூகத்தில் இருந்து. அப்ப யாரு தன்னை தனிமைப்படுத்திக் கொள்வது, யாரு தன்னை மெர்ஜின் மெயின் ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போகுதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த சட்ட போட்டவங்களாம் இப்படிதான் இருப்பான்னு யாரு சொன்னது? இதை விட மோசமா ஆப்பிரிக்காவில் இருக்கான், ஆனா ஒரு சமூகத்தின் அடையாளமா குறிப்பிடுவீங்களா? அப்படி கிடையாது. அப்ப யாரு குறிப்பிடுறா, யாரு அடையாளம் காட்டுறா? பொது சமூகத்துல வந்து இவர்னா இப்படிதான் சட்ட போடுவார்னு அடையாளம் காட்டுது இருக்குல்ல, அதை மாற்றி அமைக்க வேண்டிய தேவை இருக்கு, அது செய்யறாங்க. ஆனா ஒரு ஒற்றை சார்ந்த ஒரு தனி மனிதனுடைய அரசியலுக்காக நீங்க வந்து இது நுண்ண அரசியலா கவனிக்கணும். தான் எமர்ஜி ஆகணுங்கிறதுக்காக ஒரு சமூகத்தை இப்படியாப்பட்ட சமூகம்னு நீங்க அடையாளம் காட்டிக்கிட்டே இருக்கீங்க. அது பிழையான விடயம், அது நடக்காது. ஓகே, கண்டிப்பா பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்க தொடர் வேலைக்கு பத்தியில இங்க நிலையத்துக்கு நேர்காணல் மிக்க நன்றி.